வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மீண்டும் ஒரு டெம்பிள் அண்டு டிராவல் விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேலூர்ல இருந்து சுமார் ஒரு 38 கிலோமீட்டர் தூரத்தில் சந்த வாசல்ல இருந்து ஏரி குப்பம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் எந்திர சனீஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க முழுமையாக பார்க்கலாம். வேலூர்ல இருந்து கன்னியம்பாடி, கண்ணமங்கலம் அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா திருவண்ணாமலை ரூட் எடுத்தீங்கன்னா ஆரணி சந்தவாசல் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ரோடு கட் ஆகும். அதுல 5 கிலோமீட்டர்ல நீங்க அந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். சென்னையில இருந்து நீங்க வரீங்கன்னா திருவண்ணாமலை போய் அங்கிருந்தும் நீங்க வரலாம், இல்லை வேலூர் வழியாகவும் வரலாம். நம்ம இப்ப சந்தவாசல்ல இருந்து அந்த கோயில் போற பகுதியை அடைஞ்சிட்டோம். இந்த நேம் போர்ட்ல இருந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தான் கோயில். நம்ம இப்போ இந்த கோயிலை அடைஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை கோயிலுக்கு வெளியே விற்பாங்க. பரிகாரம் பண்ணுறவங்க இந்த தீபத்தை வாங்கி இந்த தீபத்தை நீங்கள் முதல்ல ஏற்றிட்டு இறைவனை சனி பகவானை வழிபட சொல்கிறாங்க. மற்றும் 9 தீபம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சிட்ட பிறகு கோயில் பின்பக்கம் பாஸ்கர தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் காலை நினைச்சிட்டு போனோம். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இதில் காலை நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இதில் தண்ணியில் மட்டும் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலையோ இல்லை உடம்புலையோ எங்கேயாவது தெளிச்சிக்கணும்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் காலை நினச்சிட்டு தான் கோயிலுக்கு உள்ளே போனோம். கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு இங்கே காலை நினைக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ளே இருக்கிற ஐயர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் நம்ம அதைப்படியே அதை ஃபாலோ பண்ணணுன்னு உங்களை அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் எந்திர வடிவில் இருக்கார். அதாவது சிலை வடிவில் இல்லாமல் எந்திர வடிவில் இருக்கிறாரு. இந்த கோயிலோட தல புராணத்தை நான் சொல்கிறேன், அப்படியே கேட்டுட்டு வாங்க. ஏரி குப்பத்தில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன் ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் ஒரு சனீஸ்வரருக்கு ஒரு கோயில் அமைக்க விரும்பியதாகவும் ஒரு தல வரலாறு கூறுகிறது. சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் என்பதால் அவரை வழக்கமான மனித உருவில் உருவாக்காம சிவலிங்க வடிவிலையும் அதில் எந்திரங்கள் பொறிக்கப்பட்ட நிலையிலையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னொரு விரிவான ஒரு வரலாறுல 1535 அந்த ஆண்டுல வையாபுரி என்ற படைத்தளபதி குதிரையில செல்லும் போது அங்கே கீழே விழுந்து காயம் அடைந்ததாகவும் அப்போது இறை அருளால் இங்கு சனீஸ்வரருக்கு கோயில் அமைக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காலப்போக்கில் இந்த கோயில் நிறைய சிதைந்து திருப்பியும் புதிக்கப்பட்டுள்ளது. மூலவர் சனீஸ்வரர் சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் ஷட்கோண எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரத்தை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் அதாவது ஈஸ்வரர் அந்த சனீஸ்வரர் நெத்தியில் பார்த்தீங்கன்னா சந்திரன், காகம், நிலா இது போன்ற சில முக்கியமான பதிப்புகளும் அதில் இருக்குது. இந்த கோயிலில் பக்தர்கள் தொழில் மற்றும் 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் வரும் பிரச்சனைகளையும், சனி தசை நடக்கும் போன்ற காலங்களில் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக இங்கே எல் தீபம் ஏற்றுவதாக கூறப்படுகிறது. ஆயுள் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளுக்காகவும் இங்கே வருகிறாங்க. சனிக்கிழமை, சனி பிரதோஷம், புரட்டாசி மாதங்களில் இது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா நடத்திறப்பு சனிக்கிழமை மட்டும் காலையில் 6-6:30 திறந்துடுறாங்க. மற்ற கிழமைகளில் சுமார் 8:30 9 திறக்கிறதாக அந்த கோயில் நிர்வாகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனிக்கிழமை நீங்கள் போனிருந்தா 6 மணிக்கு போயிடலாம். ஏறக்குறைய நீங்கள் நம்ம திருநள்ளாறு அது போன்ற இடங்களில் போக முடியலனாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற கோயில் அடைந்த பலனை நம்ம அடைய முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன். அதாவது நான் ஒரு வியந்த விஷயம்னு சொன்னால், ஊறப்பட்ட காகங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இப்போது நான் ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ தான் போடுறேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே
நிறைய காகங்கள் இருந்தது. சனீஸ்வரன் பகவான் கோயிலில் அவரோட வாகனம்னு சொல்லக்கூடிய. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா காகங்கள் அந்த மரத்தில் இருக்குது. இது நான் உங்ககிட்ட ஒரு சின்ன பதிவு பண்ண ஆசை. மேலும் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. டிஃபென்ஸ் விலாகோட இது மாதிரி டெம்பிள் அண்ட் ட்ராவல் விலாக்ஸும் நம்ம அடிக்கடி போடுவோம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.